அதிமுக கான்ஸ்பிரசி. வணக்கம். கிருஷ்ணபாலு ஐயர். அண்ணாமலை ஃபேன்ஸ், அண்ணாமலை ஆதரவாளர் எல்லாருமே கட்டாயமா பார்க்க வேண்டிய வீடியோ. இப்போ ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னாக்க RSS பிஜேபி விஷயமா நான் சொல்றேன். பெரிய போஸ்ட் தரப்போறாங்களாம். என்ன போஸ்ட்டுங்க? கட்சி உள்ளேயே பெரிய போஸ்ட். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. இது ஒரு விதமான பனிஷ்மெண்ட். நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். ஏதோ விதமா பண்ணி பாஜக RSS ரெண்டும் சூழ்ச்சி பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா அண்ணாமலையை தமிழ்நாட்டிலிருந்து தூரமாக வைக்கிறாங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் சொன்னபடிதான் பண்றாருங்கிறப்ப எனக்கு தோன்றது. அவருக்கு அண்ணாமலைனா ரொம்ப பயம். நாளைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி அரசாங்கம் அமைச்சா கூட அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடாது. அண்ணாமலைக்கு பதவி கடக்க போறது இல்லை. அது அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட விஷயம். பிஜேபினா என்ன, பாஜகன்னா என்ன? ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி. அது என்ன ராமகிருஷ்ணா மட்டும் இல்லை, ஒரு அரவிந்த கோஷோட ஹியூமனிட்டி விஷயமா உலகத்தில் பெரிய இன்ஸ்டியூட் இல்லை, ஒரு சோஷியல் ஒர்க் பண்ற ஆர்கனைசேஷன் இல்லை. அங்கே நாங்கள் பதவி கொடுக்குறேன். அண்ணாமலை முதல்வர் பதவிக்கு தகுந்தவர், பிரதமர் பதவிக்கு தகுந்தவர், அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவர். அவரை தமிழ்நாட்டிலிருந்து தூரம் தட்டு. தமிழ்நாட்டு அரசியல் அரசாங்கத்தில் ஒரு ஹோம் மினிஸ்டரா இருந்தாலும் முதல்வர் பதவியில் இருந்தாலும் தமிழ்நாடு ரொம்ப 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 முன்னேறும். இந்த கிரைம்ஸ், கிரிமினல்ஸ், இந்த காஞ்சா, இந்த கெட்ட பழக்கம், இந்த நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லா இதையும் நெசுக்கி கிளீன் பண்றவர். இது எதுக்கோ நிறைய பேர் பாஜக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல, பயப்படுறாங்க. ஆரம்பத்திலேருந்து அண்ணாமலை அவர்களை தமிழ்நாட்டு அரசியலிருந்து தூரமா வைக்க பார்க்கறாங்க. இதுக்கு முக்கியமா அதிமுகவும் காரணம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவ்வளோ அண்ணாமலை என்ன பிடிக்காது. அவர் தூரம் இருந்தால் தான் இவரால் ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா கையில அழுக்கு இருக்கு. அந்த அழுக்கு அலம்பும் போது 10 பேருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா அண்ணாமலையை டெல்லிக்கு போக விடாத, கட்சியில என்ன பதவி கொடுத்தாலும் அதை ஏற்றுக்காத பார்த்துக்கணும். அண்ணாமலையை நம்ம தமிழ்நாட்டிலே வச்சுக்கணும். இதுக்கு மும்முரமா நீங்க எல்லாரும் பிரயத்னம் பண்ணணும். இதான் என்னோட கோரிக்கை. நானும் உங்களத்துல வந்து இறங்க போறேன். அண்ணாமலை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். இப்ப நம்ம கடமை என்னன்னாக்க அண்ணாமலை அவர்களும் புரிஞ்சுக்கணும். என்னன்னா அவர் தமிழ்நாட்டிலே தான் இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு அவரோட சேவை ரொம்ப முக்கியத்துவம் வேண்டியிருக்கு. நான் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு சம்மதம்னாக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகன்.